ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை பற்றி பேசுகிறப்போ எனக்கு உண்மையாக ஒரு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. ஒரு இந்தியன் பிராண்ட் சான்ஸே இல்லை. இந்த வண்டியை ஆக்சுவலி இந்த வண்டியை பற்றி பேச முடியும். இந்த வண்டி ஏன் வந்து பற்றி பேசணும், ஒரு 2 minutes பேசிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வண்டி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரத்தன் டாடா இங்கிலாந்து போயிருந்தார், அந்த ஜாக்வார் கம்பெனிக்கு போயிருந்தார். அப்போ வந்து அந்த கம்பெனி மீட்டிங்கில் சொன்னானுங்க, இந்த கமர்ஷியல் வண்டி செய்கிறவனுக்கு காரை பற்றி என்ன தெரியும்னாங்க. அவர் எதுவுமே பேசலாங்க, கம்முன்னு வாயை மூடிட்டு வந்தார். வந்துட்டு இங்கே ஒரு போர்ட் மீட்டிங்கில் போட்டு நாம் அந்த கம்பெனியை வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரியாட்டிக் ஹீரோங்க அந்த மனுஷன் ரத்தன் டாட்டா. அந்த மனுஷன் கொடுத்த வண்டிங்க அது. இந்த வண்டி பேசுகிறப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பேசுகிறப்போ எனக்கு அப்படியே கல்ல தனியாக வருது. மீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பேசுகிறப்போ என்னால் ஒரு ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல. ஒரு ஒரு ஹீரோவை நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி மனுஷங்க ஒரு நம்ம இந்தியாவை ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு போனவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பற்றி பேசுகிறப்போ என்னால் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் பேச முடியல. அவரோட சாக்ரிஃபைஸு, அவரோட டெடிகேஷனு, அவர் பேட்ரியாட்டிசம்ங்க. நம்ம இந்தியா ஸ்டாண்டர்டில் வரணுன்ட்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராடக்ட்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பண்ணி டாடா நெக்ஸானுங்க. 2024 மாடல், பெட்ரோலு, ஆட்டோமேட்டிக், கிரியேட்டிவ் ப்ளஸ் மாடலுங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார். இது 1.5 லிட்டர் இன்ஜின் தான். இது செகண்ட் ஜென்ரேஷன் நெக்ஸானுங்க. ஆக்சுவலாக இப்போ வர அப்டேஷனான நெக்ஸான், புது நெக்ஸான். இந்த நெக்ஸான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லாம்பே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் தான். தனியாக ஸ்லேட்லாம் கொடுத்துருக்கான், தனியாக டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே மேசிவாக இருக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா இருக்கப்போ ஃப்ரண்ட்லேயும் கேமரா வந்துடும். ஓகே பாருங்க. அது இல்லாமல் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறப்பே அப்படியே சொன்ன மாதிரி தான் இந்தியன் காரு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை கொண்டு வந்து இந்த கார் செய்யறப்பவே 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்த கார் இந்த கார் தாங்க. இந்தியாவில் இந்த ஃபர்ஸ்ட் கார் வித் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸோட வந்த நம்ம டாடா பிராண்ட் இது மட்டும் தாங்க, ஃபர்ஸ்ட் பிராண்டு. அது இல்லாமல் இப்போ நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிலேயே அவன் தான் நம்பர் 1 வந்தாங்க. சில ஈவியில் வந்து லான்ச் பண்ணான். பட் மாஸ் செல்லிங் காருங்க இந்த கார் பொறுத்த நெக்ஸானை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் இதோட டிரைவிங் ஃபேக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த வண்டியை பிடிச்சாவே ஒரு 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 ஹையர் ப்ரீமியம் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இந்த கார் ஃபீல் இருந்தது ஓட்டு வரப்போ. ஏன்னா அது இல்லாமல் கிலோமீட்டர் வேறு 6000 கிலோமீட்டர் ஓடிருக்கீங்களா. ஆல்மோஸ்ட் இது புது வண்டியே தான். அவ்வளோ பட்டை கிளப்ப இந்த டாடா பிராண்டுங்க. ஆக்சுவலாக இந்த ஃபீல் ஃபேக்டர் வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் ரோவரோ அல்லது ஒரு BMW ஓட்டினா அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் இது இருந்தது. அது இல்லாமல் நம்ம ஊர் வண்டிங்க, நம்ம இந்தியன் பிராண்டுங்கிறப்போ எவ்வளோ கெத்தாக பேசுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. நம்ம வாங்க காருக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வியூவில் பார்த்தோன்னா இங்கேயும் ரியல் எங்கேயும் கேமரா வந்துடும். 360 டிகிரி கேமரா இங்கப்போ இங்கே பாருங்க, இங்கே இருக்குது இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6000 கிலோமீட்டருங்கிறப்போ இந்த ஸ்க்ராட்ச் இல்லை, க்ளீனாக இருக்குது. அதான் ஃபுட் ஸ்டெப்ஸில் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. நிறைய செலவு பண்ணி வண்டியோ வராது, டிஃபால்ட்டாக வராது. ஃபுட் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம சாவி தேவையில்லை, இந்த பட்டன் இருக்குது. சாவி மட்டும் பேக்கெட்டில் இருந்தால் போதும், இந்த பட்டன் அமுத்தினா போதும், நீக்கிக்கும். அதே மாதிரி இது லாக்கு, பட்டன் வந்து அன்லாக் ஆகிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காருக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பாருங்க, இந்த கீர் ராட் பாருங்க. சே, அப்படியே இந்த கீர் ராட் பார்த்தாவே ஒரு ஆசையாக இருக்கும். கீர் ராட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மாடலாக, அவ்வளோ ஸ்லீக்காக பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் சேஃப்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இப்போ வர 2025-26 இப்போ 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டுங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 8 ஏர் பேக் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஏ பில்லர் 2 ஏர் பேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஏ பில்லர்லேயும் பி பில்லர் சி பில்லர்லேயும் 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங்லையும் சரி, இதுவும் சரி. இந்த ஸ்டேரிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது டூ ஸ்போக் ஸ்டேரிங் சொல்லுவோம், மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல். அது இல்லாமல் இதுலேயே ஆட்டோமேட்டிக்னால இங்கே பேட்டரி ஷிஃப்ட் வந்துடும். கையிலேயும் கியர் மாற்றிக்கலாம், கியர் சேஞ்ச் பண்ணி. இது ஆட்டோமேட்டிக் கியர் தான். சப்போஸ் இன்கேஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். இது 6 கியர் வண்டி தான், ஆட்டோமேட்டிக்கில் 6 கியர்.
இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர் வந்துடும், மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஒர்க் ஆகும், அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஆன் ஆகும். இவருங்க எல்லாமே டிஜிட்டலுங்க. இது ஆக்சுவலாக அது இல்லாமல் இந்த வண்டி புஷ் ஸ்டார்ட்டுங்க. இப்போ சாய் போட தேவையில்லை, இங்கே புஷ் ஸ்டார்ட் தான். இங்கே பாருங்க ஆன் பண்ணுறேன், இது அப்படியே ஃபீல் பாருங்கள், அப்படியே வேற வண்டி, அப்படியே ஒரு ஒரு ஃபாரின் கார் ஃபீல் மாதிரி இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. டிசைனாக பாருங்கள், அப்படியே ஃபீல் ஃபேக்டரி வேற மாதிரி இருக்கும். பாருங்கள் எல்லாமே டிஜிட்டலுங்க. கார் எந்த டோர் நீக்கி இருக்கு, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எத்தனை சீட் பெல்ட்டு, இன்ஜின் என்ன ஸ்பீடில் ஓடுது, சிட்டி டிரைவிங் மோடா, லைட் போட்டிருக்கா, என்ன எஃப்எம் ஓடுது, என்ன டைரக்ஷன், காம்பஸு, அவுட் சைட் டெம்பரேச்சரு. இங்கே பாருங்கள் ஒரு கிளஸ்டரில் இந்த அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிளஸ்டர் மட்டும் பார்த்துட்டா நீங்கள் தாராளமாக நீங்கள் கிளஸ்டரில் ஏதாச்சும் இது கிளஸ்டர்லேயே கண்டுபிடிச்சிடலாம் வண்டி ஏதாச்சும் இங்கே இருக்குது என்ன வண்டி இருக்குன்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் அப்படியே கிளஸ்டரை விட்டு செகண்ட் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 360 டிகிரி கேமரா ஆன் ஆயிருக்கு. சப்போஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியும், ஏதாவது வண்டி இருக்கான்னு தெரியும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு திரும்பணும்னு வச்சுக்கோங்க, வண்டி ரைட் ஹேண்ட் சைடு வியூ தெரியும். ஏன்னா 360 டிகிரி கேமரா இருக்குங்காட்ட அளவு ரவுண்ட் த கார் அப்படியே இருக்கும். உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்டு இங்கே இது தெரியாது, எல்லா கதையும் சுற்றி இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ வீட்டிலேயே லேடிஸ் இது ஓட்டுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த கார் நம்ம கார் விட்டு இறங்காமையே என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விளையாடுறதுக்கு சரி ஏதாச்சும் காருக்குள்ள உட்காந்துருப்போம், யாராச்சும் வராங்களேன்னு தெரியும், நம்ம சும்மா நாங்கள் கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கோம், இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். அது 360 டிகிரி கேமரா போட்டோம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 360 டிகிரி கேமரா போட்டோம் வச்சுக்கோங்க. இங்கே சுவிட்ச் இருக்குது, இங்கே இங்கே 360 டிகிரி கேமரா சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் அமுத்தோம்னா இங்கே பாருங்க மேலே டாப் வியூ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அப்புறம் ஃப்ரண்ட் வியூ கிளியரில் எல்லாமே வந்துடும். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். அங்கே இங்கே சுவிட்ச் இருக்குது, 360 டிகிரி கேமரா சுவிட்ச் இருக்குது. அதுமாதிரி கிளைமேட் ஏசி தான். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், எந்த காம்ப்ரமைஸும் எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். இந்த கியரோட தாங்க இது கில்லிங்க, அது பார்த்தாவே ஒரு 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 ஃபீல் ஃபேக்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுற ஃபீல் இருக்குங்க. அது இல்லாமல் இதில் ஏஎம்டி கியர் பாக்ஸ்னால உங்களுக்கு ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கையில் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பேடல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள். ஸோ பேடல் ஷிஃப்ட் நீங்கள் கையிலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் சிட்டி டிரைவிங் மோட், ஈக்கோ மோட், ஸ்போர்ட் மோட்லாம் போட்டு ஓட்டினீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் ஒரு இது இல்லைங்க, இது ஆக்சுவலாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. சிட்டி மோடு கொஞ்சம் பவர் நல்லாயிருக்கு, ஈக்கோ மோட் போகிறப்ப எக்கானமி கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் எக்கானமி மைலேஜ் நல்லா வருது, ஸ்போர்ட் மோட் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. அப்புறம் அது இல்லாமல் இன்டீரியர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் க்ளீனாக இருக்கும். ஏன்னா கிலோமீட்டர் வெறும் 6000 கிலோமீட்டர், 6140 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. அது இல்லாமல் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க, வண்டியோட வரதில்ல சீட் கவர் நல்ல கவர் போட்டிருக்காரு. அது இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் மேட் போட்டிருக்காரு, கீழே ஒரு ஃபுல் மேட் போட்டிருக்காரு, அதுக்கு மேலே கம்பெனி ஒரிஜினல் மேட் போட்டிருக்காரு, 2 லேயர் மேட் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபில்டரே ஆகாது, மேலேயே நின்றுக்கும் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் இந்த 360 டிகிரி கேமரா பற்றி பேசுகிறப்போ எனக்கு ஒரு வீட்டில் இங்கே கூப்பிட்டு போகிறப்போ இல்லை மிஸ்ஸஸ்லாம் இங்கே ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக. இந்த குழந்தைங்களாம் வச்சு சப்போஸ் எதுவும் இல்லை, என் வீட்டில் நிறைய சின்ன சின்ன பூனை இருக்கும், எலி, சாரி இந்த குட்டி குட்டி நாயெல்லாம் இருக்கும், சுற்றி கார் சுற்றி நின்றுக்கும். என்னடா இறங்கி பார்க்கணும்னு அவசியமே இல்லை, இதாக இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு மேஜரான பேசுங்க. அது இல்லாமல் இது 2D 3D 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 3D ஃபங்க்ஷனு, இது பாருங்க எல்லா பக்கம் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் வண்டி இருக்கா, டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்ட்டு. 2D ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க 2D மீன்ஸ்னா உங்களுக்கு அங்கே இந்த டைரக்ஷன் மாதிரி தான் வருது. 3Dனா டாப் மாதிரின்னு வந்துடுங்க, டாப் ஆங்கிள் மாதிரி ஃபுல்லாக வந்துடும், கம்ப்ளீட்டாக வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பின்னாடி போவோம். இங்கே பாருங்க இதில் க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்துடுது, ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு ஓட்டுறப்ப நல்ல மைலேஜ் வருங்க இது ஆக்சுவலாக. அப்படியே வாங்க பின்னாடி போகலாம். இது பாருங்க ஃபோட்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், வேறு ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸ்லாம், மோட்டரைஸ்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கார் பண்ணியிருக்காங்க. நம்ம சேஃப்டி வைஸ் பயங்கரமாக இருக்குங்க. இது பாருங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய ஏசி வென்ட்ஸ் வந்துடுது, தலை இடிக்கல, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஆக்சுவலி இது 5 ஸ்டார் ரேட்டிங்னா இது எல்லா ஆஸ்பெக்ட்லேயுங்க, ஃப்ரண்ட் அண்ட் இம்பேக்ட் சரி, ரியர் இம்பேக்ட் சரி, சைடு இம்பேக்ட் சரி, இல்லது இந்த குழந்தைங்க வச்சு கூப்பிட்டு போகிறப்போ சைல்டு டாக்குமெண்ட் சேஃப்டின்னு சொல்லுவோம். இந்த கார் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் நம்ம ஃபஸ்ட்டு டாட்டாவில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் இந்த கார் தாங்க. வாங்க அப்படியே பின்ன இங்கேயே ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த வண்டியில் 8 ஏர் பேக் சொன்னால் 1 2 3 பில்லு 3 ஏர் பேக்கு. ஸோ ஆப்போசிட்
வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ஓட்டுனால உங்களுக்கு டயர்லாம் பெருசாக தேயில, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அது எனக்கு தெரியும். இந்த சவுண்ட் என்னன்னா, சாவி வண்டி ஓடிட்டு இருக்கு, சாவி வெளியில் இருக்கு, அப்போ இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு. அப்படியே ரிவ்யூ வந்தோம்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ கேமரா, சென்சாரு, பட்டன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்துக்காங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல பூட்டும் நல்லா பெருசாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 450 லிட்டர்ஸ் வரும், 400 லிட்டர்ஸ் வரும். ஸ்டெப்னி அன்யூஸ் தாங்க ஆல்மோஸ்ட். பாருங்க ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே ஃபுல் பார் கொடுத்துருப்பாங்க. பழைய வந்து பார்த்தீங்கன்னா பார் இருக்காது, அப்படியே ஃபுல் பார் கொடுத்துருப்பாங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ பாருங்க. அப்படி லெஃப்ட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா அதுவும் க்ளீனாக இருக்குங்க. இது ஆல்மோஸ்ட் புது வண்டி தான், பட் இருந்தாலும் ஷோ பண்ணிடுறோம், நீ பாருங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2024 டாடா நெக்ஸான் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். இந்த வண்டிக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து இது என்ன கண்டி கண்டுபிடிச்சாங்க, இந்த டேட்குள்ளே 29/1/2026 8 மணிக்குள்ளே இது எந்த காரணம் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரிவார்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்து ஒரு கான்டாக்ட் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கரெக்டாக பண்ணிங்க. கண்டிப்பாக உங்கள் ரிவார்ட்ஸ் உங்கள் சரி வந்தே சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த காரை பற்றி மற்றவங்க ஏதாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் கார் ரிவ்யூஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இது கார் பி கர்ணன்.